உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழகத்திலே ஒரு வார காலமாக நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலை, நீதி அரசர்களை அவமதிக்கும் செயலை இஸ்லாமிய அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய அமைப்புகள் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசரை கண்டித்து தகாத வார்த்தைகளாலும் தகாத சொற்களாலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஒரு சம்பவம் நடந்தால் உடனடியாக முன்வந்து ஒரு வழக்கு பதிவு செய்கிறார்கள். நீதிமன்றத்துக்கே ஒரு இழுக்கை ஏற்படுத்துகின்ற செயலை பயங்கரவாத அமைப்புகளும் இஸ்லாமிய அமைப்புகளும் தமிழகம் முழுவதும் அங்கங்கே தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று சொன்னால் காவல்துறை அனுமதி இல்லை. ஆனால் காவல்துறை அனுமதி இல்லை என்றாலும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று ஆர்ப்பாட்டம் செய்வது எந்த வகையில் நியாயமானது? நீதிமன்றம் என்பது பாரத தேசத்தினுடைய கடைசி விளிம்பு நிலை மக்களுக்கும் அங்கே நீதி கிடைக்கிறது. அப்படியாப்பட்ட நீதி அரசர்களை ஏவலமாக கேவலமாக பேசுகின்ற கும்பல் இது தமிழகத்திற்கு நல்லதல்ல. ஏனென்றால் ஒரு நீதி அரசர் கடவுளை போன்றவர். கடவுள் நம் முன்னால் பேச மாட்டார். நீதியரசர் தான் நம் கண் முன்னால் பேசுகிறார். அவரையே ஏன் இந்த திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றுவதற்கு இவர்தான் தீர்ப்பு வழங்கினார்? பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு, நீ இந்துவாக இருந்து முஸ்லீமாக மாறிய நபர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டால் அதை ரத்து செய்தார். இது எப்படி எங்களுக்கு இஸ்லாமியத்துக்கு எதிரானது என்று போராட்டம் செய்கிறார்கள். இதை தமிழக அரசு உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாமிய அமைப்புகள் என்கின்ற பேர்விலே போர்வையில் இருக்கின்ற பயங்கரவாதிகள் இதற்கு துணை போகிறார்கள். அமைதியாக உள்ள தமிழகத்திலே மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கும் மத மோதலை ஏற்படுத்துவதற்கும் முயற்சிக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க கொள்கிறது. ஏனென்றால் ஒரு இஸ்லாமிய அமைப்புகள், நீங்கள் உங்களுக்கு ஜனநாயகத்திலே, ஜனநாயக நாடு இது, உங்களுடைய உரிமைக்காக ஒரு நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள். அந்த நீதிமன்றத்திலே தீர்ப்பு அது உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, எதிராக இருந்தாலும் உடனடியாக அந்த தீர்ப்பினை மேல்முறையீடு செய்யலாம். சுப்ரீம் கோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் இருக்கு, ஹைகோர்ட் பெஞ்ச் இருக்கு. ஆனால் இது எல்லாம் மீறி ஒரு அந்த நீதியரசர் இந்து என்கின்ற என்பதற்காக அதை இந்துதான் இவர் இந்து அமைப்பு என்று ஒரு ஏளனமாக செய்வது வன்மையாக கண்டிக்கிறது. ஏனென்றால் ஒரு இஸ்லாமிய அமைப்புகள் இப்பொழுது தமிழ்நாடு முழுக்க